வணக்கம் மக்களே, வட லண்டனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய எபிசோட் 461. அண்ட் இந்த எபிசோட் எப்படின்னா பேசிக்கலி நம்ம பிரென்ட்ஃபோர்ட் கேமோட ப்ரிவ்யூ பண்ண போறோம். ப்ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கால் பேக், ஒரு அனெக்டோட் மாதிரி சொல்லணும்னா, நீங்க நம்மளுடைய மட்ரிட் கேமோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, நான் பல விஷயம் பேசியிருப்பேன். ஒரு சில விஷயம் ரெப்படேட்டிவா சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இந்த 3-0 நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாது, செகண்ட் லெக்ல என்ன ஆனாலும் என்ன அது ஒரு வெற்றின்னு. அது கூடவே இன்னொரு விஷயமும் சொல்லிருப்பேன், கொண்டாடுங்கடா, ஏன்னா சனிக்கிழமை வரைக்கும் தான் கொண்டாட முடியும். சனிக்கிழமை மறுபடியும் நம்ம பசங்க பிரீமியர் லீக் பிரென்ட்ஃபோர்டோட ஆடுறாங்க, அதுல கண்டிப்பா ஒரு சொதப்பல் இருக்குன்னு அப்படி சொன்ன மாதிரியே அழகா அதே மாதிரி ஒரு சொதப்பல் செஞ்சாங்க அந்த பிரென்ட்ஃபோர்ட் கேம். இந்த பிரென்ட்ஃபோர்ட் கேமோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். நானும் லலித்தும் இன்னைக்கு பண்ண போறோம். இது கேமோட இது எப்படின்னா, யூஸ்வலா மூணாவதா ஒரு ஆள் வருவாங்க. நானு லலித், ஹேமந்த், இல்லாட்டி நானு ஹேமந்த், மூணாவது ஒரு ஆள் இருப்போம். இந்த கேமோட எப்படி முடிஞ்சுச்சுன்னா, இனி இன்ட்ரெஸ்ட் கூட காட்டல யாருமே. நானும் மூணாவதா ஒரு ஆளா வரேன்னு சொல்லிட்டு லலித் தான், தலைவா நான் இருக்கேன், வா நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டது. இல்ல அது ஒண்ணு இல்ல, அதுவும் தெரியாம நான் முன்னாடி கொடுத்துட்டேன். அது வேற அதாவது இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வடலண்டன் எந்த நிலைமையில ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கம்பெனி எவ்வளவு கஷ்டமான நிலைமையில ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகைன் உள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். கண்டினியூ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு இதர் நான் இல்லாட்டி நம்ம டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் டெஃபினட்டா உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவோம். இது வரைக்கும் ரிப்ளை பண்ணலனாலும் இதுக்கு மேல ரிப்ளை பண்ணுவோம் கண்டிப்பா. ஸோ கீப் காமெண்டிங், ஏன்னா உங்க காமெண்ட்ஸ் தான் எங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு, ப்ரோக்ரஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் டோன்ட் ஹோல்ட் பேக். திட்டுறதா இருந்தா திட்டுங்க, புகழ்றதா இருந்தா புகழுங்க, இல்லாட்டி கேவலமா பேசுறதா கேவலமா பேசுங்க, கவலை கிடையாது. பட் எஸ், கமெண்ட் ஆன் ஆர் ஷோஸ் அண்ட் லெட் அஸ் நோ ஹவ் வி கேன் இம்ப்ரூவ். ஸோ தட் அவுட் ஆஃப் த வே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லலித்து, இந்த இன்ட்ரோ தான் ஷோவை விட ஜாஸ்தியா இருக்கும் நினைக்கிற டைம். அது நானும் லலித்தும் பேசிட்டு இருந்தோம் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி. என்ன பேசுறது, எப்படி ஒரு 20 நிமிஷம் கூட பேசுற அளவுக்கு நமக்கு கண்டென்ட் இல்லையே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதான் என்ன பேசலாம்னு சொல்லிட்டு லலித் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தாட்ஸ், உள்ள போறப்ப கான்பிடென்ட்டா இருந்தியா இந்த இது டீமை பார்த்ததுக்கு அப்புறம்? இல்ல எனக்கு எப்படி இருக்குன்னா, ஓ பை தி வே, டியூஸ்டே 3-1 Wolves தான். 3-1 Wolves தான். ஓ துன்பத்திலும் ஒரு சிறு இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்காஸ்ட் தொடங்குவோம். இல்ல, என்ன பண்ணாலும் நம்ம பங்காளி அடி வாங்குறது பாக்குறது ஒரு சந்தோஷம் தான். அது ஒரு சந்தோஷம் தான் கண்டிப்பா. அதான் அதான் நான் டியூஸ்டே நைட் 10 o'clockல இருந்து ஒரே ஹைப்ல இருக்கேன். யூடியூப்ல திருப்பி திருப்பி இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்கேன். AFTV தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே வீக் ஃபுல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தான், வருவானுங்க சாட்டர்டே வரைக்கும் தான். சாட்டர்டே ஆரம்பிச்சது சங்கீத ஸ்வரங்கள். உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். லைன் அப் பார்த்தப்பே தெரிஞ்சிச்சு, ஆர்டெட்டா இஸ் ஜஸ்ட் பெட்டிங் ஆல் ஹிஸ் ஹார்சஸ் ஆன் இதுதான், சாம்பியன்ஸ் லீக் தான். அண்ட் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா யூ ஜஸ்ட் காட் லைக் 4 கேம்ஸ் அங்க இருக்குது மேட்ச் பார்த்தா, இஃப் யூ திங்க் அபவுட் இட். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் இருந்தாலும் பிரென்ஃபோர்ட் ஹோம்ல இவ்வளோ ரொட்டேஷன் பண்ணும்போது, எனக்கு லைன் அப் பார்க்கும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹி வாஸ் கோயிங் ஃபார். பட் எனக்கு இந்த டிராப் ஆஃப் இன் குவாலிட்டி இப்பதான் கம்ப்ளீட்டா புரியுது பெஞ்ச்ல எப்படி இருக்குன்னு. அண்ட் அதான் ப்ரோ, ஒரு பக்கம் இது அபிஷேக் சர்மா தான் நம்ம பேரு, ஆமா, குழந்துட்டு இருந்தான். இதை பாக்குறதா அதை பாக்குறது, கமல் அதையே உட்காந்து பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 60 நிமிஷம் பாக்குறப்ப, நான் பப்ல இருக்கிறப்ப தான் ESPN நோட்டிட்டு இருந்துச்சு. என்னன்னா இப்படி போட்டு அடிக்கிறான், வீட்டுல உட்காந்து பேசாம கிரிக்கெட்டை பார்த்துருக்கலாம் போல் இருக்கா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கோல் போடுற வரைக்கும் அதான் அப்படிதான் போயிட்டு இருந்து. நல்ல வேலை சிஎஸ்கே மேட்ச் சைட்ல ஓடல, அவ்வளவுதான். அதுக்கு இந்த மேட்சை பாக்குறது பெட்டர்னு சொல்லிட்டு நம்ம ஆர்சனல் மேட்ச் புதுசா பார்த்து சுத்தி சுத்தி அடிக்கிறானுங்க எல்லாரும் சேர்ந்து. பட் கரெக்ட் தான், ட்ரூ தான். லைக் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு சாம்பியன்ஸ் லீக் தான் மெயின். அதுக்கு லைக் நம்ம ஒரு ரொட்டேஷன் எதிர்பார்த்தோம். பட் அந்த அந்த ஒரு டிராப் இன் குவாலிட்டி நமக்கு இருந்த ஆப்ஷன்ஸுமே செகண்ட் ஆப்ஷன்ஸ் போட்டு விளையாடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இல்லை, பிகாஸ் ஆஃப் த இன்ஜுரிஸ் ஆல்சோ. ஸோ இப்போ ஒரு கெலஃபியர் இருந்தான்னா ப்ராபப்ளி கேடி ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டான், ஆர் ஒரு ப்ராபப்ளி ஒரு ஒயிட் இருந்தான்னா பார்ட்டி ரைட் பேக் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் ஒரு அவசியம் இருந்திருக்காது, ஜார்ஜினியோ ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டான். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. பட் அட்டாக்கிங் லைன்ல இருக்கிற டெஃபிஷியன்சிஸ் பத்தி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது டிராப் ஆஃப் நிறைய இருக்கு, சாக்கா இல்லைனாங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயமா இருந்துச்சு. உள்ள போறப்பவே ஓகே எப்படியாவது சேஃபா ஒரு 1-0 எடுத்துடலாம். அந்த நம்ம போன வாரம் பேசினதான், அந்த 1-0 எடுத்துட்டு நம்ம ஹாப்பியா இருந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம். பட் எப்படி சொல்றது, அந்த ஒரு அவங்க அவங்க போட்ட கோலுமே ஒரு 99 out of 100 times you don't expect the player to do. அது அந்த மாதிரியான லீக் அது யாருமே க்ளோஸ் பண்ணலன்னு குறை கூட சொல்ல முடியாது. நான் அதுதான் நான் திருப்பி பார்த்துட்டு இருந்தப்ப யோசிச்சேன், ஜார்ஜினியா பக்கத்துல இருக்கான், போயிருக்கலாம்.
பட் அந்த ஒரு விசா அப்படி ஒரு ஸ்விவல் பண்ணுவான்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. அதுதான் நான் போன ரிவ்யூல சொன்னேன், இந்த ஃப்ரீ கோல்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. சோ அதனால 1-0 நம்பிட்டு உட்கார்றது ரொம்ப இதுன்னு. பட் எனக்கு என்னன்னா, கோயிங் இன்டு தி கேம் ஆர்டெட்டாவே வந்து ஹி தாட் நம்மளுக்கு டிரா ஆனாலும் பரவாயில்ல, ஹி வாஸ் கண்டென்ட் வித் தட் மைண்ட் செட்ல தான் டீமே போச்சு ஆக்சுவலா. அண்ட் சீயிங் சம் ஆஃப் த நேம்ஸ் வந்து இப்ப ஜின்சென்கோன்னு எடுத்துட்டோம்னா, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஜின்சென்கோ நம்ம டீம்ல வி ஃபெல்ட் ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ். ஜின்சென்கோ வாங்கும்போது ஒரு சரியான அடிஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டீம்லயே ஆட முடியாது, இவனை ஆட வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நான் எப்படி தெரியுமா, அது நான் வந்து எனக்கு ஒரு ஓகே, நான் நாட் ட்ரைங் டு பி ஓவர்லி பாசிட்டிவ், பட் நான் அதை எப்படி பாக்குறேன்னா ஒரு ப்ரோக்ரஸ் மாதிரி பாக்குறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு டாப் பிளேயரா இருந்தவன் நம்ம டீம் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆனதுல அவனுக்கு ஒரு இடம் இல்லாம போகிறது வந்துட்டு நம்ம ஒரு 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 யூனிட்டா எவ்வளவு ஃபாஸ்டா ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு போறோம். லைக் நம்மளால வந்துட்டு இந்த அந்த செப்பரேட் த வீட் ஃப்ரம் த ஷாஃப் அப்படிம்பாங்கல்ல, அந்த வந்து நம்மளுக்கு தேவையான அரிசி எடுத்துட்டு அந்த நெல்லை தூக்கி போடுற ஒரு விஷயத்துல சிஞ்சங்கோலாம் நெல் மாதிரி போயிடுறான். நம்ம அரிசி அப்போ முப்போக விளையுது, அவ்வளவு ஃபாஸ்டா விளையுது. நம்ம போற போக்குல ஜின்சென்கோ தூக்கி போட்டு பரவாயில்ல, நம்ம கேப்டனும் அதே மாதிரி போயிருவாலும் பயமா இருக்கு. அது டேஞ்சரஸ் ஏரியா. பல பேர் வந்து அதை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்மளும் பேசியிருக்கோம், பட் ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எனக்கு. அதுதான் வந்து ஒரு விஷயம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு பார்த்தோம்னா ஒரு அந்த டியர்னி கோல் ஒன்று இருந்துச்சு. அது வந்து லைக் ஆஃப் சைடு தெரிஞ்சிச்சு. எனக்கு டியர்னி கோல் அடிச்சுனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா ஆமா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திஸ் கை அவன் சைன் பண்றப்போ we thought he was our next captain அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தான். and his performance, his discipline, எப்படி இருந்தாலும் இந்த ஸ்னோல வந்து அந்த ஆஃப் ஸ்லீவ் சட்டையை போட்டு வந்தாலே ஒரு அவனுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி வந்து நல்ல பையன், ஒரு மாதிரி வந்து வெளியே வந்து ரொம்ப பெருசா வந்து பேச மாட்டான், ரொம்ப வந்து ஒரு மாதிரியான காமனான கேரக்டர், ஒரு லீடரு, குவைட் லீடர். அதுக்கப்புறம் வந்து டெஸ்கோ பேக் வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் லைட்டா வந்து அவன் மேல நல்ல குவாலிட்டி இருந்தது. ஒரு ட்ரெடிஷனல் அதெல்லாம் நோ டினை. என்ன இன்ஜுரிஸ் அப்புறம் நம்ம டீமோட இது மாறிடுச்சு. அண்ட் ஐ நியூ திஸ் இஸ் ஹிஸ் லாஸ்ட் ஸ்டார்ட் இன் an Arsenal shirt. Likely, yeah. Likely, definitely. Do you see him starting after this? Maybe. ஏன்னா நம்மளுடைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ்ங்கிறது வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. ரிகார்டோ கேலஃபியரி வந்து திடீர் ஒரு நாளைக்கு வரான், ஒரு நாளைக்கு காணாம போறான், அந்த மாதிரி இருக்கிறப்போ சிச்சுவேஷன் அவர் லெஃப்ட் விங்ல கூட ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுதான் சொல்றேன் எங்க வேணா வரலாம். நம்ம லெஃப்ட் விங்ல ஒண்டி அபாரமான ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு இல்லையே நம்ம அங்க இல்லாட்டி போட்டா ஸ்டார்ட்லிங் தானே வரான். Okay, but yeah, it's really happy for him, but unfortunately இதாயிருச்சு. But yeah, great servant Tierney. Yeah, definitely. அந்த ஒரு கோல் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் மத்தபடியுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப இது இல்ல. அவங்களுக்கு நம்ம ப்ரிவியூல பேசுறப்ப வந்துட்டு அந்த லூயிஸ் பாட்டரை பத்தி பேசியிருந்தோம், நல்லா விளையாடுறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் மத்தவங்க யாரு ஒரு எம்புவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல அவனால. அவனை வந்து எதுவும் அவனுக்கே ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல கூட நினைக்கிறேன். லைக் பட் he didn't do much லூயிஸ் கேலி வந்ததுக்கு அப்புறம். பட் விசா ஒரு அந்த வரைக்கும் ஒரு த்ரெட்டா இருந்தானா இல்ல, டாம்ஸ்கார்டு, நார்கார்டு அந்த மாதிரிலாம் யாருமே இல்ல. இந்த மெயினா இவன் தான் அந்த லூயிஸ் பாட்டர் நல்லா ஒன் ஏரியா வந்து செக்ல வச்சிருந்தான். ஆயர் நல்லா பண்ணான். சோ அதுதான் அவங்களுக்கு வந்து மெயினா ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் 0-0 போறப்ப ட்ரொசார்ட் ஷாட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் எடுப்பான். அந்த ஒரு ஷாட் ஒன்னு லெஃப்ட் ஃபுட்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட்டா அடிப்பானே. ஆமாமா, லெஃப்ட் ஃபுட்ல ஒரு ஷாட் நல்லா ஓப்பனா வரும், ஸ்ட்ரைட்டா வந்து இவன் கையிலேயே அடிப்பான், ஃபிளக்கன் கையிலேயே அடிப்பான். அது ஒரு சான்ஸ் வந்துச்சு. அப்புறம் மற்றபடி ரைஸ், இந்த ரன்னு மார்டினெல்லி பண்ணுது. மார்டினெல்லி வந்து நம்ம வந்து இவ்வளவு நாள் புகழ்ந்தது பிடிக்கல போல் இருக்கு. அவனுக்கு திரும்பி பழைய மாதிரி ஒரு பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவரு கன்சர்வ் பண்றாரு, அடுத்த மேட்ச்ல ஃபுல்லா காமிப்பாரு, தெரிக்க விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு தான். ஆனா தலையை குனிஞ்சுக்கிட்டே வந்து திரும்பி இது பண்ணி ட்ரிப்ளிங் பண்றது, மறுபடியும் வந்துட்டு பாலை பீட் பண்ணிட்டு வந்து இன்னொரு தடவை வந்து என்ன இன்னொரு தடவை என்கிட்ட வச்சிருக்கேன் பால் எடுத்துட்டு போன்னு சொல்றது, இந்த மாதிரியான சேட்டைகள் பண்றதெல்லாம் வந்து நிறைய பண்ணாப்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் அன்இவென்ட்ஃபுல்லா போச்சு கிட்டத்தட்ட. லைக் அந்த ஒரு yellow card இன்சிடென்ட் பத்தி பேசலாம், பட் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து we have seen it being given, we have seen it not being given. அது வந்து ஒரு yellow-ஆ இல்ல ரெட்டானா என்கிட்ட கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு மாதிரி லைக் ஒரு டார்க் பிட்வீன் டார்க் yellow அண்ட் லைட் ரெட், அந்த ஆரஞ்ச் ஜோன்னு சொல்ற மாதிரி. அது வந்து கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்கலனாலும் ஒண்ணுதான். அது கொடுக்காததுனால அவன் 10 மென்னுக்கு போகல, அதனால நம்மளால மேட்ச் ஜெயிக்க முடியலன்னு நம்ம சொல்றோம்னா நம்ம சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல்ஸ்ல விளையாடுறதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அதுதான் நான் அப்படிதான் பாக்குறேன். பீப்புள் ஆர் கம்ப்ளைனிங் அபவுட் இட், ஐ அக்ரி. அது வந்து கொடுத்திருக்காம போகலாம், எல்லாமே ஓகே, பட் தட் இஸ் நாட் த ரீசன் we drew 1-1. Exactly. எனக்கு அது I don't want to connect these two. அது வந்து I would say this game sums up the entire season னே சொல்லுவேன் நான் ஒரு விதத்துல. With injuries, இந்த கார்டு
அதுக்கப்புறம் இந்த வே நாட் ஸ்கோரிங் தி செகண்ட் கோல், ஒரு சம்பந்தமே இல்லாம கன்சீடிங் ஒன் கோல், அப்புறம் டிராயிங் a game which we were winning. So this game sums up the entire season. நம்ம It sums up the பேசணும்ல, entire season. நம்மளுக்கு இப்ப இருக்கிறது டிராசனல் 12 டிரா. உன்னால எவ்வளவு டிரா வந்துட்டு நம்ம வந்துட்டு தோக்கற பொசிஷன்ல இருந்து டிரா பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு? தோக்கற யுனைடெட் மட்டும் தான் இருக்கு. யுனைடெட் யுனைடெட் மட்டும் தான் கரெக்டா. மிச்ச 11 டிரா இன் சம் ஃபார்ம் ஆர் அதர். அது வந்து என்ன நடந்துச்சோ, கார்டு வந்துச்சோ, இன்ஜுரி வந்துச்சோ, கார்டு கொடுக்கல, எல்லாமே ஃபைன். பட் ஆனா 11 டிரா வந்துட்டு நம்ம வந்து வின்னிங் பொசிஷன்ல இருந்து டிரா பண்ணிருக்கோம். எனக்கு வந்து இப்ப அதுல எனக்கு கொந்தளிக்க வைக்கிற ஒரு சில கேம்ஸ்னா இது வந்து இது அவ்வளவா இல்ல. ஆஸ்டன் வில்லா 2-0 ஹோம்ல விளையாடிட்டு இருக்கோம், நம்ம 2-0 2-2 ஆக்குறோம். அந்த கார்டு கீடெல்லாம் எதுவுமே கிடையாது. சோ அது வந்து லெஸ்டர் கூட 2-0 இருந்து 2-2 வந்து கடைசியில தான் 4-2 ஆச்சு. யா எக்ஸாக்ட்லி. சோ அதுதான் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ரிகரிங் வரியிங் பேட்டர்ன் நான் சொல்லுவேன். டெஃபினட்டா அது வந்து நம்ம வந்து டிரா பண்றதை தாண்டி நம்ம டிரா பண்ற மேட்ச் எப்படி டிரா பண்றோம், எங்க இருந்து விடுறோங்கிறதும் அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. லைக் ஐம் நாட் டிஸ்கவுண்டிங் கார்ட்ஸ். உடனே வந்து இவன் வந்து கார்டெல்லாம் வந்து இது பண்றான், டிஸ்கவுண்ட் பண்றான், நம்மளுக்கு வந்து நடந்த அநீதியெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்றான், அப்படியெல்லாம் நான் சொல்லல. இதுவும் ஒரு விஷயம். நம்ம வந்து ஆஸ் ஃபேன்ஸ் நம்ம இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஈஸியா ஆட்ரிபியூட் பண்ணிடலாம்ல அந்த விஷயத்துக்கு. அநீதியை பத்தி 30 எபிசோட் பேசியாச்சு நம்ம. இது வந்து அட்லீஸ்ட் 10 விஷயம். வெரி குட் பாயிண்ட், வெரி வெரி குட் பாயிண்ட். இது ஆக்சுவலி குட் பாயிண்ட். ஏன்னா நம்ம கொஞ்சம் நம்மளும் யோசிக்கணும், இந்த மாதிரி பாக்குறதும் நம்ம யோசிக்கணும். இதுவும் நடக்குது இல்ல. அதான். சோ கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் சீசன்ல வந்து ஆர்டெட்டா இதையும் ட்வீக் பண்ணும். புதுசா தேவையில்லாத கொண்டு வந்திருக்க ஹெட்டேக் இது. போன வருஷம் இந்த டீம்ல இல்லாத கேரக்டரிஸ்டிக்ஸ் இது. யா டெஃபினெட்லி. போன வருஷம் நம்ம வந்து மோர் லைக் அந்த கண்டென்ட்மென்ட்னு ஒரு விஷயம் இருக்காது. ஒரு கோல் போட்டதுக்கு அப்புறம் கண்டென்ட்டா இருக்கலாம். ஒரு கோல் போடுறது கஷ்டமா தான் இருந்துச்சு, இல்லன்னு சொல்லல. ஆனா கண்டென்ட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம அடுத்த கோலுக்கு போயிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. அந்த கில் தேர் ஃபார் தி டேக்கிங்னா விட்டு பொளந்து கட்டிட்டு இருந்தானுங்க. இந்த மாதிரி போய் உட்கார்ந்துட்டு சரி நீ எவர்டன் அவேல போய் உட்கார்றா, ஓகே பிரென்ஃபோர்ட்லயே உட்காரணுமா? எனக்கு அதுதான் போன வாட்டி நம்ம வந்து யுனைடெட் எப்போ எண்ட் ஆஃப் 36th கேம் 36th கேம் யுனைடெட் ஆடுவோம்னு நினைக்கிறேன். அப்ப போய் 1-0 போட்டு உட்காந்துருவோம். ஏன்னா அது நம்மளுக்கு தெரியும் யுனைடெடோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க, நம்ம சான்ஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். விச் சார்ட் ஆஃப் மேட் சென்ஸ். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா கோல் போட மாட்டாங்க. இப்ப நீ சொன்ன மாதிரி பிரென்ஃபோர்டுக்கு 60 நிமிஷத்துல கோல் போட்டு ஹோம்ல உட்கார்றது எனக்கு அந்த கார்னர் போனப்பே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னமோ நடக்க போகுதுடா அப்படிங்குது. நல்ல வேலை நடக்காம விட்டுலாம்டா அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரியே அவன் போட்டான். பட் அதெல்லாம் பேசுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு ரைஸோட ரோல் அண்ட் அந்த கோலை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. சூப்பர் கோல். ரைஸ் வந்துட்டு எப்படி அந்த மேட்ச் விளையாடிட்டு 70 யார்டு எப்படி ஓடினான்னு என்னால அது வந்து ஒரு இது யோசிச்சே பார்க்க முடியல. ஒரு மீம் இருக்கு, இந்த அக்ஷய் குமார் எல்லாருமே ஓடுவானுங்களா பின்னாடி துரத்தி ஓடாரு அப்படியே மொத்தமா வச்சு எத்திட்டு ஓடிட்டு இருந்தோம். செம்ம ரன்ல தானா, சரியான செம்ம ஃபினிஷ். எனக்கு இது இந்த ரைஸ் அண்ட் பார்ட்டி வந்து அட் தேர் பீக் பவர்ஸ்ல எப்படி இந்த ரெண்டு பேரும் வச்சுட்டே நம்ம டீம் மிட்ஃபீல்ட் இம்பேலன்ஸா தான் இருக்குது. எப்படி அது மூணாவது ஆளு அதை பத்தி பேசுவானா? இல்ல அதுக்கு நான் மூணாவது ஆள ஸ்டாண்டர்ட்ல பண்ண மாட்டேன். நிறைய பேர் பண்ற மாதிரி. இல்ல அவன் வந்து நல்லா தான் விளையாடணும். அது ஆக்சுவலா அவன் வந்து அவன் குறை சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே செய்யல. அவன் வந்து 2 சான்ஸ் கிரியேட் பண்ணா. அவன் வந்ததுனால வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். ரைட்டா? இப்ப பிளேம் பண்ணணும்னு சொன்னா சாக்கா தான் அந்த நேரத்துல அதுதான் அவன் அடிக்க வேண்டிய கோல். அது இல்ல அதான் என்னடா மாற்றி பண்றத நீ பண்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல. மிஸ்டர் டார்வின் நூனஸ் நீங்க எப்ப சாக்கா உடம்புல பூந்தீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதுதான் ஒரு டிசப்பாயிண்டிங். அந்த சான்ஸ் பத்தி வேணா பேசலாம் ப்ரோ. ஐ திங்க் தட்ஸ் தி ஒன்லி திங் we can speak about in the game. எனக்கு அந்த ஒரு பக்கம் ஒரு மாதிரி பிரெயின் ஃபாட் மொமெண்ட் மாதிரி தெரிஞ்சது சாக்கா கிட்ட இருந்தது. டோட்டலி லைக் அது அவனோட மூமெண்டே இல்ல அது. ஏன்னா அது அவ்வளவு தூரம் போயினாலுமே அவன் அந்த ஷாட் எடுப்பான். அதுக்கு அவனுக்கு லெஃப்ட் ஃபுட் அந்த ஷாட் அந்த ஆங்கிள் இருந்து அவன் லெஃப்ட் பேக்கா விளையாடுறப்பவே வந்து வைட்ல இருந்து அந்த ஆங்கிள்ஸ்ல இருந்து ஷாட் எடுத்திருக்கான் கோல் போடுறதுக்கு. எனக்கு வந்து திடீர்னு அவன் வந்துட்டு அவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் அவனே வந்து ஒரு மாதிரி க்ளூலெஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ண போகுது எனக்கு தெரியல அப்படிங்கறது. அது ஒரு மாதிரி எவிடென்ட்டாவே ஒரு எக்ஸ்ட்ரா டச் எடுத்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மூவ் பண்ணியா கோல் ஓப்பனா இருக்கு, கோல் கீப்பரும் வெளியே வந்துட்டான், உனக்கு ஓப்பனா இருக்கு, உனக்கு பெரிஃபரல் கூட பார்க்க தேவையில்லை, ஏன்னா அவ்வளவு ஸ்பேஸ் இருந்துச்சு உனக்கு. நீ எப்படி அந்த ஷாட் எடுக்காம விட்டேங்கிறதே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. இட்ஸ் கிளியர் அந்த மேட்ச் ஷார்ப்னஸ் இந்த கேம்ல யாருக்குமே இல்லன்னு தெளிவா தெரியுது. ஏன்னா அந்த இடத்துல அப்படியே கோல் அடிக்கணும்னு ஹண்ட் பண்ணல, சரி பால் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி தான் போனான். அதுதான் அது போட்டிருக்கலாம். அது ஒரு கோல் போட்டிருந்தா நம்ம இவ்வளவு தூரம் வந்து பேசி இல்ல அது போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சரி லிவர்பூல் ஏதாச்சும் பண்ணுவானுங்களா அப்படின்னு சின்ன ஒரு ஸ்லிம்மர் ஆஃப் ஹோப் இருக்கும். இப்ப அவ்வளவுதான் விட்டுருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு.
இட்ஸ் த ஹோப் தட் கில்ஸ் அப்படிம்பாங்க. அன்இன்ட்ரஸ்டட். ஆர்டெட்டா வந்து ஹீஸ் லைக் பெட்டிங் எவ்ரிதிங் ஆன் இது. அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்படி பெட் பண்ணி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சந்தோஷமான யாரும் இருக்க மாட்டோம். அப்சல்யூட்லி. Yeah, so let's just hope we move on from this game ன்னு தான் நான் சொல்லுவேன். வேற எதுவும் இது இல்ல. ட்ரூ. நம்மளோட நல்ல விஷயமோ என்னமோ அதுக்கேத்த மாதிரி வந்து நம்மளுக்கு எவர்டன் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டும் தோத்துட்டாங்க. சிட்டி ஜெயிச்சாலுமே வந்துட்டு இப்போ வந்து செல்சி ஆர் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் அ பிட். அவங்களுடைய கேம்லயுமே வந்து இன்னொன்னு 1-2 தான் இருக்கு. இல்ல அது எப்படி இருக்குன்னா, லிவர்பூல் ஒரு லாங்கில போயிருக்கு. நாம தான் கேவலமா இருக்கோம், நம்மளுக்கு கீழ இருக்கவங்க நம்மளோட கேவலமா இருக்காங்க. அதுதான் நான் ஒரு தடவை நம்மளுக்கு நான் இதுலயே சொன்னேன், நம்ம நல்லா ஆடல, பட் ஆனா நம்மளுக்கு கீழே இருக்கிற டீமும் நம்மள புஷ் பண்ற அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரா விளையாடல. நம்ம 6 கேம் கடைசி 6 கேம் இருக்கிறப்போ ஒரு 6 பாயிண்ட்ங்கிறது இல்லாட்டி சிட்டியோட ஒரு 8 பாயிண்ட் இருக்குங்கிறது ஆஸ் குட் அஸ் தே ஆர். நம்ம வந்து அந்த கேப்பை க்ளோஸ் இன் பண்ண விட மாட்டோங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்கு. அது அந்த நம்பிக்கை இன்னும் போல. பிளே வைஸ் கூட சொல்ல, நாம தான் ரிசல்ட் எடுக்க மாட்டேங்கிறானா, அவனுக்கு நம்மளோட கிளவுன்ஸ் இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுதான் ரிசல்ட் வர மாட்டேங்குது. இல்ல நேத்துக்கு சிட்டி தோத்துனாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட் அப்போ ஜெயிச்சு போட்டாங்க. ஒன்னும் பண்ண முடியல. நெக்ஸ்ட் சீசனுக்கு பில்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பெப் வந்து இப்ப அடுத்து என்னென்ன டாக்டிக்ஸ் இப்பயே யோசிச்சுட்டு இருப்பாரு. அது சின்ன பசங்க பட் தே ஹேவ் a chance of missing outல. அதனால அது ஒரு சீரியஸா எடுத்து பண்ணிட்டு. இல்ல அவங்களுக்கும் அதே தானே. இப்ப அவங்களுக்கு கீழே இருக்கிறது செல்சி. அவங்களுக்கு வந்து உள்ள வரதுக்கு அவங்க சாம்பியன்ஸ் லீக் வந்தாலுமே நியூ காசல் தான் ஒரு ரியல் த்ரெட் மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலா டேபிள்ல பார்த்தாலே இப்ப நம்ம வந்து சிட்டி 55, ஆஸ்டன் வில்லா 54, செல்சி 53, நியூ காசல் தான் 53 with 2 games in hand. சோ வந்தா அவங்க தான் வந்து ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பாங்க பிட்வீன் ஃபாரஸ்ட் அண்ட் மேன் சிட்டி. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுவுமே வந்து ஒரு மாதிரி அன்டிசைடடா தான் இருக்கு. பட் பாப்போம். இதுதான் வந்து கேம் ரிவ்யூ. எல்லாம் பேசிட்டு அது என்ன பேசுறதுக்கு இல்லையா சொன்னேன். 20 நிமிஷத்துக்கு கண்டென்ட் இருக்கணும்னா என்ன பேசுறது, இப்படிதான் பேசணும். ஃபுட்பால் வச்சு பேசுறாப்பே, மத்தபடி எதுவும் பேசாம அது வரைக்கும் ஒரு இதுதான். கேம் ரிவ்யூனா இதுதான். சிம்பிளா சொல்லணும்னா கன்சர்வ் எனர்ஜிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஓவரா எம்பசைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுக்க வேண்டிய கேம்ல 2 பாயிண்ட் டிராப். இது ஆக்சுவலா 2 பாயிண்ட் டிராப் தான். இது வந்து நம்ம ஹோம்ல விளையாடுறோம், பிரென்ட்ஃபோர்டோட விளையாடுறோம், 11th பிளேஸ்ல இருக்கிற டீம். நம்ம வந்து 2 பாயிண்ட் டிராப் தான். அண்ட் அல்டிமேட்லி ஐ வுட் சே இந்த மாதிரி டிராப் பண்ணதை நான் அவாய்ட் பண்ணியிருந்தாலே இந்நேரம் நம்ம வில் பி 11 பாயிண்ட்ஸ் லைக்லி. ஐ திங்க் forget the cards and all. ஒரு 4 கேம்ஸ் சாலிடா நம்ம இந்த மாதிரி டிராப் பண்ணிருப்போமா? ஆமா. ஏன்னா நீ பாரு, நம்மளுக்கு வந்து இப்ப லிவர்பூல் 23 கேம் வின் பண்ணிருக்காங்க, நம்ம 17 தான் வின் இருக்கோம். நம்மள விட அவங்களுக்கு ஒரு லாஸ் தான் கம்மி. நீ லாஸஸ்னு பார்த்தா அவங்க 2 லாஸ், நம்ம 3 லாஸ். டிராஸ்னு பார்த்தா அவங்க 7, நம்ம 12. 5 டிரா அதிகமா வச்சிருக்கோம். அந்த 5-2 10 பாயிண்ட் எடுத்தா நம்ம 73 பாயிண்ட்ஸ்ல இருப்போம். இப்போ அதான் கார்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு we have to blame ourselves தான். ஏன்னா இந்த இதை வந்து நீ டிரா விட்டுட்டே இருக்க. சோ ஆர்டெட்டா இனிமே அந்த சிமியோனே மாதிரி இறங்கணும் ஆர்டெட்டா. நம்மளுக்கு எப்ப வேணா 10 பேர் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 பேர் வச்சு நம்ம எப்படி மேட்ச் எப்படியா இருந்தாலும், லோ பிளாக்கா இருந்தாலும் சரி, நீ மிட் பிளாக் போட்டாலும் சரி, எப்படி ஜெயிக்கிறதுங்கிற ஒரு புது ஒவ்வொருத்தையும் நம்ம பாக்குறப்ப இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஹோலை வந்து பிக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த சீசனோட ஹோல் தான் இதுதான். அடுத்த ஹோல் இந்த ஹோல்ல இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியல. போன சீசன்ல இந்த வருஷம் வந்துருச்சு. அதான் இந்த ஹோல்ல ஃபில் அப் பண்ணி ஆர்டெட்டா பில்ட் பண்ற டீம் வந்து ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப் தான் கடைசியில. அதுதான் அப்படிதான். ஐ மீன் ஐ வுட் ப்ரிஃபர் தட் ஆனஸ்ட்லி. ஒரு 1 டிமென்ஷனலா இருக்காம பட் கொஞ்சம் எக்ஸைட்டிங் ஆக்குங்கடா, அடுத்த வருஷத்த கேம் நல்லா ஆக்குங்கடா. அதுதான் இந்த ரியல் மேட்ரிட் மாதிரி எல்லாரோடய ஆடணும்னு பாருங்கடா. அது ஒன்றுதான் நான் சொல்லுவேன். பட் இதுதான் ரிவ்யூ. 2 பாயிண்ட்ஸ் டிராப்ட். அன்பார்ச்சுனேட், பட் இட் இஸ் வாட் இட் இஸ். நம்மளுக்கு வந்து இன்ஜுரி வந்து ஒரே ஒரு இன்ஜுரி அன்பார்ச்சுனேட். இப்போ வந்து பார்ட்டிக்கு ஒரு ஸ்லைட் இன்ஜுரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்ட்டி ரைட் பேக்ல ஸ்டார்ட் பண்ணாலே என்னமோ நடக்க போகுது. ஆசம் அது எனக்கு. அவன் அதுவும் மேல வேற ஆடினவே, ஏறி வேற ஆடினானா எனக்கு அப்படியே என்ன ஏன்டா வர, நீ உள்ளுக்குள்ளேயே அங்கேயே நில்லண்டா, ஏறி தான் மேல ஏறாளே, நீ எதுக்கு ஏறுற கம்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி அது வந்து எதுவும் சீரியஸா இல்லாம இருக்கணும். மெட்ரிட் கேம் ஆடுறதுக்கு வந்து அவனுக்கு வந்து ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் பார்க்கலாம் செகண்ட் லெக்குக்கு. பட் அதுக்குள்ள அதுல நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஜிரோனா பார்சலோனா இருக்கு, கேட்டலோனியால வேற ரூல்ஸ் இருக்குன்னு. எதுவுமே நமக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து கேமுக்கு 1 மணி நேரத்துக்கு மாதிரி டீம் ஷீட் வர்றப்போ, இல்லாட்டி கேமுக்கு முந்தின நாள் அவங்க ஃபிளைட் ஏற பிக்சர் வர்றப்பதான் நம்மளுக்கு தெரியும் உண்மையாவே என்ன நடக்குதுன்னு. அது வரைக்கும் நம்ம எல்லாருமே அசம்ஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ சொன்ன மாதிரி அதான் 2 பாயிண்ட்ஸ் டிராப். செல்சி 2-2 டிரா பண்றானுங்க. செல்சி 2வது கோல் போட்டானுங்க. இவனுங்களுக்கு ஒரு வீடியோ ஏதாச்சும் அது கோல் போட்டது யாரு? ஃப்ரீடம் ஃபைட்டர் கோல் போட்டிருக்க. ஓ அவ்வளவுதான். யுனைடெட் இன்னொரு 20 மில்லியன் ஏத்துக்கிடா. அது இன்ட்ரெஸ்டிங். ஸோ யா 2 பாயிண்ட்ஸ் டிராப். ஹோப்ஃபுல்லி இது வந்து ஷுடன்ட் கேரி ஆன் டு ரியல் மேட்ரிட் கேம்ங்கிறதோட ரிவ்யூ முடிச்சிருவோம். டப்புன்னு
ஒரு வார்த்தையில் பிளேயர் ரேட்டிங் டேவிட் ராயா லலித். டேவிட் ராயா 6. ஒன்றும் பண்ண முடியாது அவன் ஆக்சுவலி நோ அந்த கோலுக்கு கவுண்டர் அட்டாக் ராயா தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டான். ஆமா அவன் தான் ஸ்டார்ட் பண்ணான் 7-10. அது கோல் விட்டது வந்து அவனை பெருசா நான் குறை சொல்ல மாட்டேன். அவன் அந்த இதுல இருந்தெல்லாம் ஃப்ரீ கோல், அது ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவு பேர் ஸ்விவல் பண்ணி கோல் அடிப்பாங்க, அதுவும் வீசா ஸ்விவல் பண்ணி கோல் அடிப்பான்னு எவ்வளவு பேர் எதிர்பார்த்து. யார் கண்டா அதெல்லாம். No, not underestimating Visa, but that's the truth. அது அடுத்தது வந்து இவன் கீரன் டிர்னி நல்ல கேம், 6-10 சொல்லுவேன். ஒரு உனக்கு வந்து அவன் பார்த்ததே சந்தோஷமா இருந்துச்சு. 7 கொடுங்க. கேட்டி நல்ல சரி 7-10 பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அதுக்காகவே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கலாம். அவனை ஆல் டக்கின் பண்ணிட்டு நல்ல ஸ்கூல் போய் மாதிரி வந்திருந்தா பல எப்படி. ஓகே, அதுக்காகவே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இவன் கிவியோர் 6. அவன் எதுவும் தப்பு பண்ணல, நல்லா தான் விளையாடணும். And I understand, ஏன்னா கிவியாரும் சலீபாவும் ஸ்டார்ட் பண்ணது கெமிஸ்ட்ரி பில்ட் பண்ணணும். So I understand him starting there. So yeah, நல்லதா விளையாடணும், கண்டிப்பா நல்லா விளையாடணும். சலீபா 7.5 8-10 நல்ல கேம் சலீபாக்கு. ஆக்சுவலா ரொம்ப நல்லா விளையாடுனான். அவனா ரைஸா அவன் தான் நினைக்கிறேன். நல்லா விளையாடினான், ரொம்ப நல்லா விளையாடினான் சலீபா. எதுவுமே வந்து குறை சொல்ற மாதிரி இல்ல. ஒரு கார்டு வாங்கி கொடுத்தான். ஆக்சுவலா டிரைவ் எல்லாம் அவன் தான் இன்னுமே ஜாஸ்தியா பண்ணிட்டு இருந்தான் அந்த மேட்ச்ல. ஆக்சுவலா சான்ஸ் மேக்ஸிமம் கிரியேட் பண்ணதான் அவன் தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி பால் அடிக்கடி அவன் கால்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. அவன் கால்ல வந்துச்சு. அந்த பிளே இப்ப ஸ்டார்ட் பண்றதும் அவன் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தான். 7.5 ஒரு 8-10. பார்ட்டி குட். இது 8.5 கோல் அடிச்சிருந்தான். அப்படியே நல்லா அப்படியே அந்த ஓட்டத்தை பார்க்கும்போது அப்படியே உசுரை விடுத்து ஓடல மாதிரி இருந்தது. கரெக்ட் தான். இப்படி எல்லாம் ஓடுவேடா பார்ட்டிங்கிற மாதிரி தான். அது எப்படி இருந்துச்சுன்னா அடி ஜூட் அப்படின்னு சொன்னா கரெக்ட் அப்படியே தடபடன்னு ஓடுவாங்களா அந்த மாதிரி தான் ஓட்டான். யாரும் அது முரட்டு பீஸா ஓடிட்டு இருக்கு. எனக்கு வந்து அங்க ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, நான் கான்ட்ராக்ட நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. 8 or 8.5 on 10 நல்ல ஃபினிஷ், சூப்பர் ஃபினிஷ். அது வெளில போறதுக்கு வாய்ப்பு உண்டு, பட் நல்லா நாங்கலாம் சூப்பரா ஃபினிஷ் பண்ணோம். 8 or 8.5 on 10 டெஃபினெட்லி. ரைஸ் 8 on 10 நான் அதுக்கும் சொல்லுவேன். செம்ம சூப்பரா, அதுவும் சூப்பரா விளையாடினான். ஒரு பாயிண்ட்ல வந்து அவனால முடியல சுத்தமா. என்னடா இன்ஜின் அது வீக்ல 2 தடவை 3 தடவை ஆடுற நீ. வீக்லி த்ரைஸ் இருந்தாலே எல்லாம் அவன் தான் ஆடுறான். அது 90 minutes ஆடுறான். சரியான இன்ஜின். பட் யா எவ்வளவு ரைஸ் 8 on 10 சாலிட். அந்த அசிஸ்ட் அந்த ஒரு ரன்னுக்கே கொடுக்கலாம். அப்படியே வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு ரன்னு. அந்த ரன்னுக்கே கொடுக்கலாம். 8 on 10. அடுத்த யாரு மிட்ஃபீல்டர்? ஜார்ஜினியோ 6 or 7 bro. இல்ல ஒரு 6.5 தான் சொல்லுவேன் நான். ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி அவன் யூசுவலா பிரிச்சு போடுறத பண்ணா. ஒரு சில இடத்துல ஷார்ட் எடுத்திருக்கலாம். எனக்கு அதுதான் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல ஷார்ட் எடுத்திருக்கலாம். அவன் ஷார்ட் எடுக்காம வந்து ஒரு மாதிரி பிரிச்சு போட்டுக்கிட்டே இருந்தான். இல்ல யாரோ எதிரோ போட்டிருந்தான். இது பர்னபாவ்ல ஜார்ஜினியோ போட்டு ஆடினா கரெக்டா பிரிச்சு போடுவான்னு. அது யாரு கேட்டுச்சோ இல்லையோ, ஜார்ஜினியோ கேட்டுச்சு. அதான் லெஞ்சோட உட்காந்துக்கிட்டான், படுத்துட்டான் அவனே. எப்பா இல்லப்பா அவ்வளோலாம் இல்லப்பா, அவ்வளோ மேல இல்லப்பா, அவனே படுத்துட்டான். பாவம் இன்ஜுரி வேற கடைசியில. அதனால 10 நிமிஷம் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஜுரி புரியவே இல்லை என்ன ஆச்சுன்னு. பட் நான் ஏதாச்சும் ஷோல்டர்ல தான் விழுந்தான்னு நினைச்சேன். லேண்டா இருந்து ஷோல்டர்ல தான் லேண்டானா. நான் சரி ஓகே ஆம்ல தான் ஏதோ இருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் ரிப்கேஜ் பிடிச்சிட்டு உட்காந்துட்டான். அப்பதான் அவனால கண்டிப்பா 10 நிமிஷம் 10 பேரோட விளையாட்டோம். பட் அது அப்படி கிளிப் சைட்ல யோசிச்சு பார்த்து வச்சுக்கோங்க. 10 பேரோட விளையாடுறப்ப கோல் கன்சீட் பண்ணாம இருந்தோமே. அது ஒரு அப்படி இல்ல. ஆப்பனன்ட் 10 பேர் இருந்து நாம 11 பேர் இருந்தாலே அந்த எக்ஸ்ட்ரா கோல் அடிக்க மாட்டோம். நேரத்துல 10 நம்ம 10 வேற. பட் யா ஐ மீன் ஜார்ஜினியோ 6.5 on 10. I think that's normal. ஜார்ஜினியோ இவன் ஜின்செங்கோ கடுப்பேத்தினான். ஆக்சுவலா பல இடங்களில் கடுப்பேத்தினார் ஜின்செங்கோ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு சில இதுல வந்துட்டு பால் உள்ள போட்டிருக்கலாம், இல்ல ஷாட் பெட்டரா எடுத்திருக்கலாம். அந்த ஒரு ஷாட் வைடா எடுத்தான். கோல் கீப்பர் சேவ் பண்ண ஷாட். அது சேவ் பண்ணிக்க கூட தேவையில்லை. ஒரு ஓசியில ஒரு கார்னர் இருந்துச்சு. பட் மத்தபடி ஜின்செங்கோ வந்து ஸ்பெசிபிக்கா தாறுமாறா பண்ண மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஞாபகம். ஐ ஃபீல் ஜின்செங்கோ மாதிரி பிளேயர்லாம் கண்டினியூஸா ஆடினா மட்டும்தான் அந்த கேம் லெவல்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடலைன்னா அவனோட லெவல் பாருங்க அப்படியே கம்மியாகுது. அந்த கேம் ஃபிட்னஸ் கேம் ஜோன்ல இருந்துகிட்டே இருக்கணும் அவன் எப்பயுமே. ஏன்னா லெவல்ஸ் இப்படி டிராப் ஆகுது அவனுக்கு. யா ட்ரூ, வெரி ட்ரூ. 6 அவ்வளவுதான் 6 தான் போயிட்டு இருக்கோம். அப்ப 6 ஆவது குடுக்குறோமே. நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி 4-3 எல்லாம் கொடுத்தோமே. எவ்வளவு பரவாயில்ல. இது அடுத்தது வந்துட்டு இவன் ஈத்தன் என்ன ப்ரோ ஏதாச்சும் பண்ணானா? ஏதோ ஒண்ணு பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம். ஒரு அந்த கேட்டிக்கு ஒரு பால் போட்டான். பட் மத்தபடி வந்து பெருசா பண்ண மாதிரி ஞாபகம் இல்ல. ஆமா, MLS கொஞ்சம் மேல போயிட்டு இருக்கான். ஸ்டாக்ஸ் ஏறிட்டு இருக்குது. இவனுக்கு வந்து நடுவுல ஸ்டாக்ஸ் குறையல. பட் ஆனா இவன் ஐ திங்க் இவன் இந்த கிரியேட்டிவ் பொசிஷனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தே ஆகணும். நம்ம அவனுடைய பண்றதுக்குமே லைக் அது ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. அதான் அவன் டெவலப் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ். ஸோ யா அவனுக்கு என்ன
அவனுக்கு ஒரு 6 கொடுக்கலாம். ஏன் அவ்வளவுதான். 6 தான். அடுத்த யாரு? ட்ரொசாடு மார்டினெல்லியும் எனக்கு வந்து தனித்தனியா கூட அவங்களுக்கு ரேட்டிங் கொடுக்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பேசிக்கா 2 பேருமே வந்து ஒரு 6.5 தான் எடுத்தாங்க. அதுதான் ஒரு மாதிரி கடுப்பேத்தினானுங்க 2 பேருமே பல இடங்கள்ல. ட்ரொசாடெல்லாம் வந்து ஷார்ட் எடுக்க வேண்டிய இடத்துல ஒண்ணும் பண்ணாம அண்ட் ஆஸ் யூஷுவல் இப்படி திரும்புறது அப்படி திரும்புறது அது பண்றது இது பண்றது இதையே சேட்டை Bro, பண்ணி நீங்க என்ன what do you think ட்ரொசாட் வந்து இந்த சம்மர் மூவ் ஆகணுமா? நான் வேணாம். 2 பேர்ல எவனா ஒருத்தனை வச்சுக்கலாம்னா எனக்கு எனக்கு வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் தான். ஏன்னா 2 பேர்ல எவனா ஒருத்தனை வச்சுக்கலாம்னா நான் மார்டினெல்லி தான் வச்சுப்பேன். யங்கர், மோர் ஒர்க் ரேட்டு, அவன் வந்து லெஃப்ட்லயும் ஆடுவான் ரைட்லயும் ஆடுவான். இன்னும் முக்கியமான விஷயம் டீமுக்காக சொன்னதை செய்வான், பிரச்சனையே பண்ண மாட்டான். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். பட் ட்ரொசாட்னா வந்து நான் அவனுக்கு வந்து நல்ல பிளேயர் தான், கிளச் பிளேயர் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா வீக் இன் வீக் அவுட் 90 மினிட்ஸ் ஆடுற ஸ்டேஜ்லயே இல்ல அவன் ஒரு பெரிய கிளப்புக்கு இப்போ. இல்ல ஸ்டேஜ்ல இல்ல, பிளஸ் அவனை இப்ப வித்தாலும் ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. அதுதான் எனக்கு பிரச்சனை. இவனை ஒரு வருஷம் வச்சுட்டே போலாம்ல. ஆனா ஆனா அவன் வந்துட்டு இதே மார்டினெல்லி அளவுக்கு ஒர்க் போடுவானா அதுவும் தெரியல எனக்கு. 2 பேரையும் வச்சுக்கணுங்கிற. இப்ப விங்கர்ஸ் வச்சு வேலைக்கு ஆகாது. நம்ம யாராவது ஒருத்தர் அனுப்பிதான் ஆகணும். நம்ம கிட்ட அவ்வளவு காசு இருக்கு, அதுக்கு அவ்வளவு காசு எல்லாம் இல்ல நம்ம கிட்ட. இல்ல இப்ப நம்ம கிட்ட அட்டாக்கர்ஸ் எப்படி இருந்தாலும் கம்மியா தான் இருக்காங்க. ஆமா, ஒருத்தர் என்னன்னா இப்ப இந்த ஹெசூஸோட இன்ஜுரி தானே வந்து ஒரு மாதிரி இதுவாகவே பிரச்சனையாவே அது ஒரு பீஸ் இருந்ததுல, அதான் மறந்துட்டேன். அவன் நவம்பர் வரைக்கும் வரமாட்டான்ல. அவன் நவம்பர் டிசம்பர்ல தானே, அவன் ஜான்வரில தான் நம்ம லோன் அனுப்பினாலும் அனுப்ப முடியும். ஆர்டேட்டா ஹெசூஸ் ரொம்ப நம்ப வேற செய்வான். இல்ல அவன் என் கூட இருக்கட்டும்னு சொல்லுவான். அந்த மாதிரியான சேட்டக்கார பயலாச்சு நம்பாலு. அதனால தானே பிரச்சனை. ஏன்னா அதனால தான் வந்து ஐ ஃபீல் லைக் இஃப் ஐ வேர் டு லெட் கோ ஆஃப் சம்ஒன், நான் ட்ரொசாட் சொல்லுவேன். பட் ஆனா ட்ரொசாட் won't get the same amount of money that Martinelli probably could. பிரீமியர் லீக் அந்த மாதிரி. ஏன்னா ட்ரொசாடுக்கு வந்து இப்ப வெளியே போனா இன்னைக்கு லீக்ல வேற யாராச்சும் வாங்குவாங்களான்னு தெரியல. சோ ப்ராபப்லி சவுதி அந்த மாதிரி தான் போற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரி. ட்ரொசாடுக்கு நீங்க மணி எல்லாம் கணக்கே இல்ல, அவங்க வேஜஸ் சேவ் ஆகுதுன்னு மட்டும் தான் யோசிக்கிறோம். அதுதான் வேற எதுவுமே இல்ல. அவங்க கேஷ்ல பெருசா வராது. சோ எனக்கு தெரியல. அதுதான் பாப்போம். உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. ட்ரொசாட் மார்டினெல்லி 2 பேர்ல ஒருத்தர் அனுப்பணும்னா யாரை வச்சுப்பீங்க, யாரை அனுப்புவீங்க, ஏன்? அதை வந்து நீங்க வந்து நம்ம காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வந்து தாட்ஸ் வரும். ஒருத்தர் தான் வச்சுக்க முடியும், யாருன்னு சொல்லுங்க, ட்ரொசாட் ஆர் மார்டினெல்லி. பட் யா மத்தபடி சப்ஸ்னா சாக்கா வெரி அண்டர் வெல்மிங்னு சொல்லுவேன் நானு. பிரெயின் ஃபாட் மொமெண்ட். ஆமா, அது ஒரு அந்த இது 2 பால் போட்டான். அதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்ப எப்படின்னா சாக்கா கேட்டது எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஒரு கோல் அட்டெம்ப்ட் ஒன்று பண்ணினோம், அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் வைடா போச்சு. மேபி ஒரு இன்னொருத்தர் ஃபார் போஸ்ட்ல யாராவது அட்டாக் பண்ணிருந்தா அது வந்து இன்னொரு டிஸ்கவுண்ட் பண்ணிடுறோம் சாக்காவுக்கு. தம்பி பெரிய இன்ஜுரியில இருந்து ரிகவர் ஆகி இப்பதான் இன்னும் வந்துட்டு நான் அதை டிஸ்கவுண்ட்லாம் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சாக்கா கிட்ட இருந்து எதிர்பார்ப்புங்கிறது நம்ம வந்த உடனே அவன் தான் மெஸ்ஸையா நம்மள காப்பாத்த போறான்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம்ல நம்ம. அதுதான் சொல்றேன், அதை மறந்துட்டோம். அவன் இன்ஜுரி இருந்தான்னு நம்ம பழைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன வச்சிருக்கோம். அதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு வந்து காமிச்சால மெட்ரிட் கிட்ட காமிச்சான். ட்ரூ லெவல்ஸ். யா பட் யா அதுதான் வந்து ஒரே ஒரு இது சாக்கா. மத்தபடி யார் வந்தாங்க? ஸ்கெல்லி வந்தா, ஸ்கெல்லி வேலையை பண்ணான். இல்ல ஓடேகார்ட் வந்தான். ஓடேகார்ட் ஒரு கப்பிள் ஆஃப் சான்ஸ் குறை சொல்ற மாதிரி எதுவுமே பண்ணல ஆக்சுவலா ஓடேகார்ட். நீ சொல்ற மாதிரி 2 சான்ஸ் நல்லா கிரியேட் பண்ணான். சோ எனக்கு அவனை பத்தி சொல்றது குறை, இவனால வந்து இவன் பண்ணிருக்கலாம் பெட்டரா அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் எனக்கு எதுவும். ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு இந்த கேம்ல வந்தானே படாருன்னு அவன் மேல பிளேம் தூக்கி போட்டாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் நான் பார்க்கல. லைக் ஐ டிடன்ட் see anything like that. ரீசன்ட்டாவே there's this thing against Odegaard going on. அது நானும் வரேன் அதுல. நானும் சாட்சி. அந்த மாதிரி எதுக்கு இப்படி டக்குன்னு அவன் மேல திரும்புறீங்க? he's just having ஒரு மாதிரி ஆஃபா இருக்கான். he needs his time தான் தோணுது. பட் அவனை இப்ப ஏன்னா வேற யாரை பிளேம் பண்றதுன்னு தெரியல நிறைய பேருக்கு. சோ ஓடேகார்ட் மேல இது பண்ணிடுறாங்க, அவன் கேப்டனே இல்ல அப்படிங்கிறது. கேப்டன் தான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு புரியுது ஏன் பண்றாங்கன்னு சொல்லியும். that's what I would say. I can understand why. பிகாஸ் லைக் ஓவராலா எல்லாமே நடக்கிறப்ப அவ ஒருத்தன் தான் வந்து அதை நிறுத்துற மாதிரி இருக்கு. இல்ல ஒரு பிளாட்டூ லைட்டா ஹிட் பண்றான் இந்த சீசன். சோ he needs some time off ன்னு எனக்கு தோணுது ப்ரோ. லிவர்பூல் 1-1 வேற ஆயிருக்கானுங்களா? அடே இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கா. ஐயோ பட் அதுதான் நம்மளுடைய கேமோட ரிவ்யூ. அதுதான் கிரவுடு கூட ஒரு மாதிரி கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா தான் இருந்தாங்க. அதுவுமே வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு மேட்ச் கத்துறதே பெரிய விஷயம். அதெல்லாம் ஒரு 4 மேட்ச்க்கு சேர்த்து வெட்னஸ்டேவே கத்திட்டாங்க, டியூஸ்டேவே கத்திட்டாங்க. இனிமே த்ரோட்டை ப்ரிசர்வ் பண்ணி வீட்ல கத்துறதுக்கும் அங்க அவையில போய் கத்துறதுக்கும் தான் இருக்கும். அப்படிதான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் யா இதுதான் நம்மளுடைய கேம் ரிவ்யூ. எனி க்ளோசிங் தாட்ஸ் பிஃபோர் வி கோ? Nothing. Is this இந்த மேட்ச் வந்து sums up an entire season. ஆர்சனலோட இந்த சீசன் 24-25 சீசனை பார்க்கணும்னா இந்த மேட்ச் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். யா அதேதான் போரிங், அன்ஈவன் ஃபுல்.
எக்ஸாக்ட்லி. அதேதான் நானும் சொல்லுவேன். பட் யா, இதுதான் நம்மளுடைய கேமோட ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ். நாங்க ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு சில பாயிண்ட்ஸ் கான்ட்ரவர்ஷியலா கூட இருக்கலாம், ஆர் உங்களுடைய திங்கிங்க்கு டிஃபரெண்டா கூட இருக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து நாங்க பேசினதுல உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருக்கு, இல்ல அப்போஸ் பண்ற மாதிரியான விஷயம் இருக்கு, இல்ல சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னா போடுங்க. இல்ல அப்போஸும் பண்ண வேணாம், சப்போர்ட்டும் பண்ண வேணாம், உங்களுடைய தாட்டை போடுங்க. அதுதான் வந்து எங்களுக்கு தெரியணும். ஏன்னா வந்து நாங்க மட்டும் தான் இப்படி யோசிக்கிறோமா, இல்ல வந்து நிறைய பேர் ஃபேன் பேஸ்ல இப்படி யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அஃப்கோர்ஸ் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே வந்து ஒரு கிளப் தான் சப்போர்ட் பண்றோம். அந்த ஒரு கிளப் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து இப்போ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் a lot ஃபார் ஜாயினிங் மீ லலித். இந்த மாதிரியான ஒரு அன்இவென்ட்ஃபுல் எபிசோடுக்கு தேங்க்ஸ் a lot ஃபார் ஜாயினிங் மீ. சண்டே மதியானம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். மெசேஜ் எழுதுக்கு அப்புறம் ஐயோ கொடுத்துருக்கவா பேரை. நானே காலையில தான் யோசிச்சேன், சண்டே லெட் மீ ஸ்லீப் இன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு 8 மணி 8:30 மணி, ஐயோ லலித் கிட்ட வேற கமிட் பண்ணிட்டோமே 10 மணிக்கு பண்றோம்னு சொல்லிட்டு சரி எந்திரிக்கலாம். முன்னாடி கம்யூனிகேட் பண்ணிருக்கணும் 2 பேருமே. அதுதான் இன்னும் இந்த எபிசோட வர டீல்ல விட்டுருக்கலாமான்னு கம்யூனிகேட் பண்றோம். தப்பு பண்ணிட்டோம். பட் இன்னொரு கூத்து என்ன தெரியுமா, நான் அந்த மேட்ச் நேத்து ஒழுங்கா பார்க்கல, நடுவுல ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொன்னல, அதுக்கு இந்த மேட்ச் இப்ப உட்கார்ந்து ரீவாட்ச் பண்ணேன். பேசுறதுக்கு ஏதாச்சும் வேணுமேடா. கஷ்டம், ட்ராமான்னு இருக்கும். பட் யா, இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ லலித். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அஃப்கோர்ஸ் மட்ரிடோட ப்ரிவியூ வரும், அண்ட் கேம் வீக்கோட ப்ரிவியூ ப்ளஸ் ரிவ்யூ வரும். டூ வெயிட் ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் லாட் லலித். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். Thank you, bro. Take care. Bye. See you guys.